பகுதியிலேருந்து வரோம். என் பேர் செல்வலீலா, கணவன் பேர் சாலமோன். எங்கள் இடத்துலேயே சொந்த கடை ஒன்று தேவன் ஆரம்பிக்க கிருபை செய்தார். ஆனால் மெயினில் 28 வருஷமாக கடை வச்சுருந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை போன வருஷம் இதே நாளில் இங்கே வரும்போது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு வந்து தாண்டி உன்னுடையதாகும் அப்படிங்கிற வாக்குத்தத்த வசனத்தை தேவன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை படிச்சுட்டு நாங்கள் மாட்டி வச்சிட்டோம். அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. ஒரு நாள் நான் யோசனை பண்ணிவிட்டு ஆண்டவர் இருக்கும்போது, ஆண்டவர் கிருபையா, ஆண்டவர் இவ்வளோ தூரம் இத்தனை கடை இருந்தாலும் நம்ம கடைக்கு இவ்வளோ பேர் ஜனங்க வராங்களே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது கரெக்டாக அவ்வளோ கடை, மெயினில் அவ்வளோ கடை இருக்குது, அதை தாண்டி எங்கள் இடத்துல வராங்கன்னா ஆண்டவருடைய கிருபைன்னு தான் சொல்ல முடியும். அதே போல் அந்த வசனமும் அதே போல் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை அன்னைக்கு நான் உணர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதே போல் தேவன் அந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு கிருபையாய் முன்னாடி இருந்த வியாபாரத்தை காட்டிலும் தேவன் அதிகமாக எங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து எங்களை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் 10க்கு 13 சைஸில் சின்னதாக ஒரு கடையை பட்டாணி வியாபாரம் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். பிரதரை சந்தித்து நான் ஜெபம் பண்ணக்கு அப்புறம் 550 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஒரு கடையாக மாற்றி ஸ்ரீரங்கம் பட்டத்தில் ஒரு மொத்த வியாபாரியாக என்னை மாட்ட கிருபை செய்தார். சென்ற ஆண்டு வியாபாரிகளுடைய ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்துக்கும் போது திருப்தி ஃபுட் ப்ராடக்ட்ங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஏசப்பா, இந்த மொத்த வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கணும். அப்போ தான் பிரதர்கிட்ட ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். 3 நிமிடம் எனக்காக ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், என்னுடைய வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணும் பிரதர், எனக்காக ஒரு நல்ல ஒரு பிராண்டு பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு. சுவை ஸ்நாக்ஸ்ங்கிற பேரை நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சுவை ஸ்நாக்ஸ்னோடனே இந்த சுவை ஸ்நாக்ஸை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது ஏற்கனவே இருக்குமேன்னு என் ஒய்ஃப் கிட்ட நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இது கர்த்தர் கொடுத்தது, கண்டிப்பாக யாரும் இந்த பேரை வச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக போங்கன்னாங்க. நான் மீடியேட்டர் மூலமாக அந்த நெட்டில் பார்க்கும்போது 17 பேர் சுவைங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்களோடைய சுவை ஸ்நாக்ஸுங்கிற பேரை யாருமே யூஸ் பண்ணலை. கடன் வாங்காத அளவுக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் வைத்து அந்த தொழிலை ஆரம்பித்தேன். எனக்கு கடைசியாக முடிக்கும் போது கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபாய் செலவாச்சுது. 10 பைசா கடன் வாங்கல. அதே மாதிரி என்னுடைய விளம்பரங்கள் கொடுக்கும்போது நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அந்த வசனத்தை ஆதியாகமம் 24:60 வசனத்தை மேலே போட்டு தான் அந்த நான் என்னுடைய விளம்பரத்தை எல்லா பத்திரிகையும் கொடுப்பேன். அது என்னுடைய கடையிலையும் அந்த வசனத்தை தான் வச்சிருக்கிறேன். இப்படியாக நான் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிமித்தமாக எனக்கு தமிழ்நாடு முழுவதும் 41 டீலர்களை இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அது குறுகிய காலத்தில் எனக்கு 41 டீலர்கள் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எடுத்த அழகான ஒரு மங்கள வார்த்தையை என் கூட சேர்ந்து நீங்க வாசிக்க போறீங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் விழித்திருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுடைய செவிகளுக்குள்ளால போடுகிறார், உங்கள் இருதயத்திலே போடுகிறார். இந்த விழித்திருங்கள் என்கிற வார்த்தையை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் விழிப்பாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை நான் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே 1 கொரிந்தியர் 16:13 கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வாசித்தீங்கன்னா, விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். கொரிந்திய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை அவர் கடிதம் மூலமாக கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், அவர்கள் விழிப்பாய் இருப்பதற்கு பதிலாக சோர்ந்து போய் கிடக்கிற நேரத்தில் சத்ருவானவன் களைகளை விதைத்திருக்கிறான். அதன் நிமித்தம் அநேக ஏமாற்றங்களை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டும்.
அநேக நஷ்டங்களை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டும். இனியாவது நீங்கள் விழிப்பாயிருங்கள். இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, இதுக்கு மேலேயாவது விழிப்பாயிரு, இதுக்கு மேலே ஜாக்கிரதையாரு, இதுக்கு மேலே கோட்டை விட்டுறாத, இது உனக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். விழிப்பாயிருக்கான்னு சொல்றார் ஆண்டவர். சில நேரங்களில் உங்களிடத்தில் சில காரியங்களை எச்சரிக்கும் போது நீங்கள் அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் சில காரியங்களை உனக்கு சொல்லுவார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ மனசில் படுது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. மனசில் படுதுன்னு சொன்னால் உடனே அதை நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விழிப்பாக இருக்கணும் அந்த விஷயத்தில். இனிமேல் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. அப்படின்னா எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கேயும் நீங்கள் ஏமாந்து போனீங்கன்னு சொல்லக்கூடாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. ஒரு அம்மா ஒரு முறை இப்படி தான், எனக்கு அமெரிக்காவிலேருந்து எத்தனையோ டாலர் ஒருத்தர் அனுப்ப போகிறாரு, எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிட்டு டாக்குமெண்டேஷனுக்கு 5 லட்ச ரூபா பணத்தை கட்டினா உடனே உன் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுன்னு சொல்கிறாங்க ஐயான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஜெபிக்க வர்றாங்க. நான் சொன்னேன், அம்மா இது ஃப்ராடுமா, ஜாக்கிரதையாரு, விழிப்பாரு. இந்த பணத்தை நீ அக்கௌண்ட்டில் கட்டிட்டியன்னா அடுத்த நிமிஷம் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். இது மாதிரி ஒரு சீசன் போயிட்டுருக்கு. பெருசாக ஆசை காட்டி நம்மகிட்ட இருக்கிறதையும் மோசம் பண்ணிட்டு போகிறது. அதனால் இதெல்லாம் நம்பக்கூடாதும்மா, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன். வீட்டு ஐயா என்ன சொல்லிட்டாரு, ஐயா சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒழுங்கு மரியாதையாக இது எந்த 5 லட்ச ரூபாயை நகையெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் கட்டுறாங்க. ஏன்னா எத்தனாயிரம் டாலரோ அவன் கொடுக்க போகிறான், எத்தனையோ கோடி வரப்போகுதுன்னு சொல்லி ஆசையில் ஷோக்கு என்னென்னமோ காமிச்சு விட்டான். ஐயா வீட்டில் வந்துட்டு வெளியே போகிறதுக்குள்ளே இந்த அம்மா கொண்டு போய் கட்டிடுச்சு. அடுத்த நாளுக்கு தப்போன்னு அடிச்சுட்டு வர்றாங்க. என்னன்னு கேட்டேன். ஐயா எப்படியாவது அவன் ஏமாத்தணும், பணத்தை தரணும்னு ஜோம் பண்ணுங்க, ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். அவ்வளோதான், போச்சு, அவன் கிடைக்கல. எத்தனை லட்சம் வீட்டில் உள்ள நகையெல்லாம் வித்து கொண்டு கட்டினாங்க. பி அலர்ட். தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தை நம்பி ஏமாந்து போகக்கூடாது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் சொன்னான், இந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று உன் தேவன் சொன்னதுண்டோ, இதை நீ புசிச்சியன்னா நீ ஆண்டவரை போல ஆயிடுவ. பேராசை யாரை விட்டது? ஏவாள். அவ்வளோதான், நானும் ஆண்டவரை போல ஆயிடலாம். சாப்பிட்டா வினையே அப்போ தான் ஆரம்பிக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணிட்டாங்கன்னா இதுவரை எனக்கு இங்கேருந்து வரோம் அங்கேருந்து வரோம் லாட்ரி அடிக்கும். ஒரு லாட்ரியும் உனக்கு வேண்டாம். பரலோகம் மதக திறந்தா உன் தரித்திரம் எல்லாம் தானா போயிடும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உன்னை ஜெனிப்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவரால் போஷிக்க முடியும் என்கிற தைரியத்தில் தான் உன்னை இந்த உலகத்தில் ஆண்டவர் ஜெனிப்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாளும் இன்றைக்கு இருக்கிற உன்னுடைய கஷ்டத்தை வச்சு, வேதனையை வச்சு, இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் தயவு செய்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க மைண்டு என்ன சொன்னாலும் அதையே பிடிச்சிக்கிட்டு நிற்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த கடிவாளம் கட்டி விட்ட குதிரை எப்படின்னாச்சுன்னா இங்கே பார்க்க முடியாது, அப்படியே போகாமல் உலகத்தை திரும்பி பாருங்க, பரலோகத்தை திரும்பி பாருங்க, ஆண்டவரை திரும்பி பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை கொடுப்பார். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அற்புதத்தை செய்ய முடியும். எந்த நிமிஷம் வேணாலும் உனக்கு அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தை உன் காதில் போகும் பொழுது இந்த நிமிஷத்தில் கூட உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் செய்வார். எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. எப்பவுமே எல்லா காரியத்திலும் விழிப்பா இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. நல்ல ஆசை வார்த்தைகளை சொல்லி அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அதில் இன்வெஸ்ட் பண்ணு, இப்படி பண்ணிடலாம், நம்ம பார்ட்னராக சேர்ந்துடலாம், இப்படி போயிடலாம், அப்படி போடலாம், எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கலாம், தப்பில்லை. அதன் பிறகு வெளிப்பாய் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா, இந்த தண்டை நான் பின்தொடரலாமா வேண்டாமா, இது எனக்கு கிடைக்குமா, இது உம்முடைய சித்தமா என்று தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்கிற ஒரு நல்ல பழக்கத்தை இன்னைக்கு நீங்க கொண்டு வரணும். ஹல்லேலூயா. சிலர் சொல்றதை பார்த்துருப்பீங்க, என் பிள்ளை ரொம்ப ஏமாளி ஐயா, என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுயா,
அப்படின்னு சொன்ன பெற்றோருடைய வார்த்தை ஆண்டவர் கேட்டு ஏமாந்து போய் நிற்கிற உன் பிள்ளையை இன்றைக்கு பிறகு ஆண்டவர் ஜாக்கிரதை உள்ளவனாய் மாற்றுவார். யாரை கண்டும் எதை கண்டும் நீங்க ஏமாந்து போகக்கூடாது. ஆமா, எப்பொழுதுமே வேதத்தின் வெளிச்சத்துல, வசனத்தின் வெளிச்சத்துல அந்த காரியங்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயும் நீங்க ஈஸியா ஏமாந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏமாறுறது ஆண்டவர் ஏமாறுறதுக்கு சமம். நல்லா கவனிங்க, நீங்க ஏமாறுறது ஆண்டவர் ஏமாறுறதுக்கு சமம். எனவே யார் என்ன சொன்னாலும் அதை கவனித்து ஜெபத்தை வச்சு ஆண்டவர் எது சரியா தப்பா, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா எல்லாம் கேட்டியான்னா, இன்னைக்கு எல்லாம் நூதனமான திருட்டுகள் வருகிறது. முன்னாடி எல்லாம் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க, பீரோ திருடன், ஜன்னல் திருடன், என்னென்னமோ பேரெல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு அவன் பீரோக்கும் வர்றதில்லை, ஜன்னலுக்கும் வர்றதில்லை, வீட்டுக்கும் வர்றதில்லை. பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே உனக்கு தெரியாமல் பணத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன நூதன திருட்டுகள் உண்டோ எல்லாம் செய்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வீட்டில் திருட்டு போயிடுச்சு அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்கும். வீட்டில் திருட்டு போயிடுச்சு, இது திருட்டு போச்சு, அது திருட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள திருட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே இல்லை, நீ பொக்கிஷசாலி எங்கே வச்சிருக்கிறோ அங்கேயே திருடிட்டு போயிடுறான், உங்கள் அக்கௌண்ட்ல இருந்தே எடுப்பான். அல்லேலூயா. ஆமாம், இப்போ எல்லாம் எல்லாம் மொபைல்லே ஆப் அது இதுன்னு வந்துச்சு. கண்ட ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவனுக்கு தெரியும். நீங்கள் பேங்க்குக்கு என்னென்ன பின் நம்பர் போடுறீங்களோ எல்லாமே அவன் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியாமல் எல்லாம் பண்ணிவிடுவான். இல்லைன்னா ஃபோன் பண்ண ஹிந்தியில் ஒரு ஃபோனை போட்டுட்டு நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன் அப்படின்வான். சொல்லுங்கள் சார், நம்ம என்னமோ பேங்க் ஆஃபீஸர் நமக்கு பேசுகிறேன், உங்களுக்கு கிரெடிட் லிமிட் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னும். உடனே என்னையும் நம்பி ஒரு பையெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்றான், பேங்க்காரன் கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சார் சொல்லுங்கள் சார், இப்போ நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இப்போ உங்களுக்கு மொபைலில் ஒரு ஓடிபி வந்துடுமா சொல்லுங்கள் அப்படின்னும். உடனே நம்ம சொல்லுவோம் 3 4 2 5 ஓகே போடுவான். டபக்குன்னு அடுத்த நிமிஷம் பணம் எஸ்கேப் ஆகிடான். விழிப்பாயிருங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார் எல்லாத்திலையும் ஞானமா இருக்க சொல்றார். அதுதான் விழித்திருங்கள். அதே போல உங்களுடைய படிப்பு காரியத்திலே நான் சொல்றேன், படிக்கிற விஷயத்துல கூட பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா, நமக்கு என்ன ஃபீஸ் கட்ட முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலை நம்ம செலக்ட் பண்ணணும். எல்லாருக்கும் 2 லட்சம் ஃபீஸ் கட்டுற ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை தரும்போது நீங்கள் அங்கே படிக்க வைக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு நார்மலான ஃபீஸ் ஒரு 10,000மோ 15,000மோ இருக்கிற ஸ்கூலில் ஒரு ஃபீஸில் உங்கள் பிள்ளையை வச்சுட்டு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைப்பா, அதனால் என்னால் முடிஞ்சது இங்கே நான் படிக்க வச்சுருக்கிறேன், ஆனால் எந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்க வச்சாலும் என் பிள்ளைக்கு நீங்கள் தான் ஞானத்தை கொடுக்க முடியும், நீங்கள் தான் அறிவை கொடுக்க முடியும். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் நான் நினைக்கிறேன் 12th ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். ஸ்டேட் ஃபஸ்ட் யார் வாங்கியிருக்கிறா? ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை. எனவே இங்கே படித்தாதான் என் பிள்ளை படிக்கும், அங்கே அதை படித்தாதான் என் பிள்ளை படிக்கும், என் பிள்ளை இங்கே படித்தாதான் என் பிள்ளைக்கு மண்டையில் ஏறும், அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உனக்கு எங்கே முடியுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல சாதனையாளராக மாறணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா உன் பிள்ளையை சாதனையாளராய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் லைஃப்பில் நீங்கள் இருக்கிறதுல மனரம்யமாக வாழ பழகிக்கொள்ளணும். ஒரு நாள் வரும், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அற்பமான ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப விழிப்பாக செயல்படணும். அது அசட்டை பண்ணக்கூடாது. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இங்கே இருக்கிறேன்னு அங்கே இருக்கிறேன்னு அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் கொண்டு போக வேண்டிய நேரத்தில் கொண்டு போவார், அவர் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்துவார், அவர் தூக்க வேண்டிய நேரத்தில் தூக்குவார், உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்துவார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேதத்தில் ஒரு பகுதி இருக்குது, ஒரு மணவாளனுக்காக 10 கன்னிகைகள் கையில் தீவெட்டியும் எடுத்துட்டு ரெடியாக நின்னாங்களாம். சரின்னு 10 பேர் இருந்ததில் 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, கையில் இருக்கிற தீவெட்டியை மட்டும் எடுத்துட்டாங்க, அந்த விளக்கையும் விளக்கு தண்ணியை மட்டும் எடுத்துட்டாங்க. லேட் ஆகிடுச்சுன்னா, இன்கேஸ் லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல பின்வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு கையில் எண்ணெயை எடுக்கலை. ஆனால் 5 பேர் என்ன பண்ணாங்க, கையோட கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு சேஃபர் சைட், அதான் விழித்திருக்கிறது. சேஃபாக யோசிக்கணும். எப்போவுமே நடக்காது தான், ஆனாலும் நடந்தாலும் அதுக்கு நம்ம சேஃபாக எப்படி அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு சேஃபர் சைடுக்கு மீதி 5 பேர்
ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு போனாங்க. மணவாளன் திடீர்னு வந்துட்டார். வரும்போது பார்த்தாச்சுன்னா இவங்க லேட் பண்ணதுனால இருந்த எண்ணெய் காலியாகி விளக்கு அணைஞ்சு போச்சு 5 பேருக்கு. ஆனால் மீதி 5 பேர் இருந்த எண்ணெயை ஊற்றுனாங்க. இப்போ மணவாளன் வந்தோடனே இங்கே கேட்குறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. கொடுத்தா அப்புறம் யாருக்கும் பத்தாது. அவங்க போய் கடையில் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளால மணவாளன் வந்தாச்சு. விழித்திருந்தவர்கள், ஆயத்தமாயிருந்தவர்கள், ஞானமாயிருந்தவர்கள், கையில் எண்ணெயை வைத்திருந்தவர்கள், எடுத்துக்கொண்டு போனவர்கள் அந்த மணவாளனோடு சேர்ந்து மணவரைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். மற்றவர்கள் வர்றதுக்குள்ளால மணவரை மூடப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா! அவர்கள் உள்ள பிரவேசிக்க முடியவில்லை. இன்றைக்கு விழித்திருக்காதது நிமித்தம் அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கதவு அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஞானம் இல்லாமல் பண்ணின காரியம். ஒரு நாள் உங்கள் பார்வைக்கு அழகாகவும் புசிப்பதற்கு அருமையாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஞானம் இல்லாமல் எடுத்தன் கவுத்தன்னு ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் விழுந்தீங்கன்னா அதன் பிறகு அதன் நிமித்தம் பெரிய கஷ்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். எப்பொழுதும் ஞானமாக யோசிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வாழ்க்கை விஷயத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தேடுற விஷயத்துல எல்லாம் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். புத்தியுள்ள தாய்மாராக இருக்கணும். இந்த வசனத்தில் இந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகளுக்கு புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25:3-4 வசனங்களில் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகவில்லை. ஆனால் புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வரன்களை பார்க்கும் பொழுது புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா வெளிப்பா காரியங்களை யோசிக்கணும், யோசித்து காரியங்களை செய்யணும். இல்லைன்னாச்சுன்னா வாழ்க்கை உடைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எல்லா காரியத்திலும் நீங்கள் விழிப்பாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் உஷாராக இருக்குன்னு சொல்லணும். அவன் ரொம்ப உஷாருன்னு உங்களை பார்த்து அப்படி தான் சொல்லணும். அவன் ஒரு ஏமாளிப்பா, அவனை ஈஸியாக ஏமாத்திடலான்னு ஒரு நாளும் யாரும் சொல்லக்கூடாது. ஒருத்தரும் சொல்லக்கூடாது அவன் ஏமாளி, அவனை ஈஸியாக ஏமாத்திடலாம், அவள் ஒரு ஏமாளி, அவளை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் விழிப்பாக இருக்கணும். அவங்க சொல்லணும் பார்த்தோன்னே, ஐயோ அவங்ககிட்ட எல்லாம் நம்ம ஜம்பம் பலிக்காது, நம்முடைய திட்டம் எல்லாம் அவங்ககிட்ட பலிக்காது. அவங்க ரொம்ப தெளிவானவங்க. அப்போ யார் என்ன ஆசை வார்த்தை காட்டினாலும் பேசினாலும் நம்ம அசைய மாட்டோம். இந்த வசனத்தின்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் புத்தியுள்ள கன்னிகைகளாக, புத்தியுள்ள பெற்றோராக, புத்தியுள்ள புருஷனாக, புத்தியுள்ள மனைவியாக, புத்தியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மணவரைக்கு உள் பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால் வாசல் அடைக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரேன்னு தட்டுறீங்க. அன்னைக்கு அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த மணவாளன் உள்ள போய் டோரை சாத்துனதுக்கு பிறகு கதவை தட்டுனாங்க. எங்களுக்கு கதவை திறங்க, நாங்கள் வந்துட்டேன்னு சொல்லி கதவை தட்டுவார்கள். ஆனால் கதவு அடைக்கப்பட்டு விடும். அப்படின்னா வாய்ப்பை இழந்து போனீர்கள். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான காரியம். கிடைக்கிற வாய்ப்பை ஞானமாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிடைக்கிற வாய்ப்பை ரொம்ப பக்குவமாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் என் பிள்ளைகளோடு நீ சொன்னீர், விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து உழைத்து கஷ்டப்படுத்தி உழைத்து சம்பாதியுங்கள், விழித்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்கள், புத்தி தெளிந்து விழிப்பாய் இருந்து ஆரோக்கியமாய் சத்துருடைய தாக்குதல்களுக்கும் வியாதிகளுக்கும் பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று 4 விதமான ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை உயிர்ப்பித்ததற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளை விழிப்படைய வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் எல்லாம் என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாய் இருப்பதாக, இந்த வார்த்தைகளை சத்துரு திருடி போடாதபடிக்கு இவைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக இறங்கினதற்காய் உமக்கு நன்றி. ஜெப ஆவியினாலே என் பிள்ளைகளை நிரப்புவீராக. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக.
என்னால ஜெபிக்க முடியல, ஜெபிக்கும் பொழுது தூக்கமா இருக்குது என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து என் பிள்ளைகளை நல்ல ஜெப வீரனாக, வீராங்கனையாக நீர் மாற்றுவீராக. ஜெபித்து ஜெபித்து என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். வியாபாரத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும்படி சோம்பேறித்தனத்தின் ஆவிகளையும் தூக்கத்தின் ஆவியையும் கனநித்திரையின் ஆவியையும் எடுத்து போட்டு வியாபார ஸ்தலத்திலே, வேலை ஸ்தலத்திலே விழிப்பாயிருந்து என் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களாக. இவர்களுக்கு விரோதமாய் வியாபார ஸ்தலத்தில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், வேலை ஸ்தலத்திலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே செயலிழந்து போவதாக. என் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கட்டும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து தாரும். வெளிதேசத்திற்கு போவதற்கு விரும்பி முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்கு வழி திறப்பதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. ப்ரமோஷன் கிடைப்பதாக. டிரான்ஸ்பருக்கு உத்தரவு ஆண்டவர் கொடுத்து விட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இன்னும் நல்ல சுக நிகழ்வு நடக்கல, திருமண காரியம் நடக்கலன்னு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை உடைச்சி விழிப்பாயிருந்து ஆண்டவர் முன்குறித்த தேவ திட்டத்தின்படியான மணமகனையும் மணமகளையும் தெரிந்தெடுத்து அதன் நிமித்தம் இந்த பூமியில நிம்மதியாய் வாழட்டும். எல்லா விதமான அழிவின் ஆவிகளை வெளியேற்றி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் கற்பத்தின் கனி கிடைக்கலன்னு வந்திருக்கிறார்களோ, இவருடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு திறப்பீராக. இவர்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.